படிக்கல. ஸோ இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த பிஇ வேணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயத்துக்காக தான் படிச்சது உண்மைக்குமாவே. ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆகி ஒரு 6 வருஷம் ஏதாவது ஒன்று லைஃப்ல பண்ணிட மாட்டோமா, எனக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு அசட்டையோ இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு அதே ஏக்கம் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தான். பெருசா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்க அப்பா வந்து ஹோட்டல்ல சர்வர். வீட்டுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பையன். ஒரு தங்கச்சி. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் நான் என் லைஃப் நான் தான் பார்த்துக்கணும். அது இல்லாம ஃபேமிலியில இருக்கக்கூடிய கடனா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ நம்மளால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துடணும் வேலைக்கு போய் அப்படின்னு நானும் 6 வருஷம் முட்டி மோதி என்னெல்லாமோ பண்ணோம். ஆனா எதுவுமே என்னால எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. இப்போ கூட ராம் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் ரியாலிட்டி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மீட்டிங்ல வந்து ரெகுலரா அட்டன் பண்றீங்க. ரெகுலரா நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. பட் அது எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்செப்டன்ஸ் வேணும். ஸோ ரியாலிட்டி எது அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து நீங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நான் அந்த ரியாலிட்டி எதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த 6 வருஷம் ஜாப் எனக்கு லைஃப் ஸ்டைல கொடுக்கல அப்படின்னா அப்ப இன்னொரு 10 வருஷம் நான் இருந்தாலும் எனக்கு அவன் லைஃப் ஸ்டைல் அதில் வராது. இப்போ என்னைக்குதான் என் ட்ரீம் வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கிற யோசிக்கும் போது எனக்கு இது மொதல் வியாபாரமும் கிடையாது. எனக்கு வந்து ஆக்சஸ் வந்து இதுதான் இப்போ நான் லாஸ்டா பண்ண வியாபாரம் ஆக்சஸ் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 4-5 வியாபாரம் நான் பண்ணி என்னோட ஏஜ்ல இத்தனை இது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா நான் 24 வயசுலயே நிறைய ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4,400,000 கடன்ல தான் எனக்கு இந்த ஆக்சஸ் இந்தியா கிடைச்சது. இந்த 4,400,000 கடனும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாத கடன். அந்த அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது சரி ஏதாவது ஒரு இதுல பண்ணி நம்ம எப்படியாவது அடுத்த லெவலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல கொண்டு நிறைய இதுல போட்டு இழந்து ஏமாந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். பட்டாசு வியாபாரம் பார்த்தேன். எல்லாமே பார்ட் டைமா தான் பண்ணேன். ஏன்னா ஜாப் விட முடியாது. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வச்சு தான் லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப நானும் 4-5 ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே என்னால ஒரு என்ன சொல்றது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்கம் எதுலையுமே வரல. ஸோ லாஸ்டா ஆக்சஸ் இந்தியா 2020 நவம்பர் 8 அந்த டேட்டா நான் மறக்கவே மாட்டேன். ஸோ அப்பதான் எனக்கு ஆக்சஸ் இந்தியா வந்து கிடைச்சது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச பர்சனோ இல்லை இந்த காலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பா ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தோ உங்களுக்கு அப்ரோச் வந்திருக்கும். பட் எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் மூலமா வந்த வாய்ப்பு தான் இந்த ஆக்சஸ் இந்தியா. ஸோ அன்னைக்கு வந்து அது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பா தான் நான் பார்த்தேன். ஏன்னா தெரியாத ஒரு பர்சன் எதுக்கு வந்து என்ன அப்ரோச் பண்ணணும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுக்கும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நான் நான் அந்த பிரபஞ்சத்துல கேட்கறது எனக்கு ஏதாவது ஒன்று வேணும், நான் உழைக்க ரெடியா இருக்கேன், அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் தேடிட்டு இருக்கேன். அப்ப அதுக்கான விஷயம் என்னை நோக்கி வரும்போது ஸோ இதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு நான் டிசைட் பண்ணி இமிடியேட்டா நான் வந்து ஒரு 7 ஐடியில வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு ரெஃபர் பண்ண பர்சன்ஸ் வந்து பெருசா ஹோப் மீன்ஸ் வந்து பழக்கம் கிடையாது. எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. அவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணனால பெருசா ஹோப் இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா என் ரூம்லயே வந்து என்ன நான் ஒசூல ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கேயே வந்து என்னை இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஸோ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஸோ வினோத் சார் தான் வந்து ஸ்டார்டிங்ல இப்படி பிசினஸ் பண்ணணும், இதுல வந்து ஜெயிக்கணும்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீ வந்து ஒண்ணு நீ மாத்திக்கணும். ஏன்னா நார்மலா நான் இருந்தது வந்து ஒரு எம்ப்ளாய் மைண்ட் செட். ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலை சொல்லி கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். அவ்வளவு இது பழகிட்டு அந்த 6 வருஷம் எனக்கு அது மட்டும் தான் அந்த மிஷின் லைஃப். ஒரு டார்கெட் மேனேஜர் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னா நான் வந்து டீம் லீடரா இருந்தேன். அப்ப எனக்கு கீழ ஒரு 4-5 பேர் டீம் வச்சு அந்த இதை முடிச்சு கொடுக்கணும். இதுதான் என்னோட வேலை. அப்ப ஒருத்தர் சொல்றதை வச்சு நான் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன். இப்படிதான் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் வியாபாரம் அப்படி கிடையாது. நீ ஓன் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல லேர்ன் பண்ணி அதை எடுத்துக்கிட்டனால மட்டும்தான் இன்னைக்கு விபிஆவும் இன்னைக்கு அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் ரூபாய் கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு வருமானமா இருக்கட்டும் வேற எங்கேயுமே அதுக்கான எனக்கு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல. பட் ஆக்சஸ் இந்தியால இந்த 5 வருஷத்துல வந்து அதுக்கான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன். சரிங்களா? ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வர என் டீம்ல இந்த ஒரு சில விஷயங்களை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது ஒண்ணு மட்டும்தான் என்னை வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பெஸ்ட் இன்கம் ஏர்னராவோ இல்ல ஒரு பெஸ்ட் லீடராவோ இல்ல ஒரு பெஸ்ட் வந்து ட்ரீம் அச்சீவராவோ வந்து என்னால வந்து ஆக முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு கோல்டன் ரூல்ஸ் அதாவது ஒரு 7 முக்கியமான பாயிண்ட் நான் பின்பற்றின ஒரு 7 பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஜெயிக்கணும், நான் பெருசா வந்து ஆக்சஸ் இந்தியாவில் வந்து ஷைன் ஆகணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், இல்ல பெருசா வந்து என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா
100% நான் சொல்றேன். இந்த 7 ரூல்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இடம் ஆக்சஸ் இந்தியால என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எப்போதுமே இருக்கும். ஸோ அது என்னன்னா இப்ப நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண அந்த கோல்டன் ரூல்ஸ் இந்த ஒரு 7 பாயிண்ட் வந்து வச்சுதான் இன்னைக்கு வந்து நான் மீட்டிங் வந்து இது பண்ண போறேன். ஸோ மேஜரா நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும், முக்கியமா ஆக்சஸ் இந்தியால வந்து நீங்க க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எடுத்துக்கிட்ட விஷயங்களை தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் இந்தியா நம்ம கையில எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. இதை ரொம்ப நான் ஸ்ட்ராங்கா கொண்டு போகணும் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் தேவை அப்படின்னா ட்ரீம் வேணும், கனவு வேணும். எதுக்காக நம்ம ஆக்சஸ் இந்தியா எடுத்திருக்கிறோம், நம்மளோட தேவை என்ன, இவ்வளவு நாள் நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு விஷயங்களை அடைய முடியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம உள்ள வந்திருப்போம். அந்த ட்ரீம் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து பைக்கா இருக்கட்டும், இல்ல காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா வாழ்றதா இருக்கட்டும். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு கேட்ட விஷயங்கள் இதுல என்ன எதுக்காக ஓடிட்டு இருக்க, இவ்வளவு கஷ்டப்படுற, இவ்வளவு வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன ரீசனுக்காக அது பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒய், அந்த ட்ரீம் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இங்க நிறைய பேரு வாய்ப்பு கிடைச்சிருது. பட் ஏன் ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஃபெட்டப் ஆகி வெளியில வரோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ட்ரீம் இல்ல. ஓகே, அந்த கனவு வந்து இல்ல. அதனால நீங்க என்ன ஆயிடுதுன்னா ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லும் போதோ இல்ல ரிஜெக்ஷன் வரும்போதோ என்ன பண்றீங்கன்னா உங்க கனவு நீங்க விட்டு கொடுத்துறீங்க. அதே கனவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, உங்க ட்ரீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, எதுக்காக நம்ம ஓடுறோம், இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து யாரும் புஷ் பண்ணியோ இல்ல உங்க மேல லீடர் சொல்லியோ வரக்கூடாது. ட்ரீம்ங்கிறது உங்களோட உங்களோட ட்ரீமா இருக்கணும். அது உங்க ஃபேமிலிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கறதுல இருக்கட்டும், இல்ல உங்களோட வீட ஒரு பெரிய கனவு வீடு கட்டுறதுல இருக்கட்டும். ஆக்சிஸ் இந்தியா நம்ம எதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ட்ரீம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த ஸ்டெப்பை ஆக்சஸ்ல வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 800 பேர்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு உங்ககிட்ட ட்ரீம் இல்லாட்டா இன்னைக்கே உட்காந்து உங்களோட ட்ரீம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? நான் ட்ரீம் வந்து ஏபி அப்படின்னு ஒரு 2 ட்ரீம் வச்சுப்பேன். நான் வச்சுக்கிட்டது ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட சின்ன சின்ன ட்ரீம்ஸ். அது வந்து ஒரு பிராண்டட் ஷூ வாங்குறதா இருக்கட்டும், இல்ல பிராண்டட் கூலிங் கிளாஸா வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே சின்ன சின்ன ட்ரீம். ஓகேங்களா? அது போக வந்து சார் கேக்குதுங்களா? ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு சார். ஓகே. ஸோ வந்து அது சின்ன சின்ன ட்ரீம்ல கூட இருக்கட்டும். அந்த ஏ அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து நான் எவ்ரி மந்த் வரக்கூடிய இன்கம்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் ஏ, அந்த ட்ரீம் ஏ. ஸோ ட்ரீம் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைஃப் லாங் இந்த லைஃப் முடியறதுக்குள்ள அப்படி ஒரு எனக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து எனக்கு என்னோட பெரிய ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 1.5ல இருந்து ஒரு 2 crore எனக்கான ஒரு வீடு வந்து இது பண்ணும். இது வந்து உடனே நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. பட் ஆனா என் லைஃப் நான் முடிக்கிறதுக்குள்ள அது நடந்திருக்கணும், அது இப்படி ஒரு லைஃப் வந்து நான் வாழணும் அப்படிங்கிற அதுதான் ஒரு ட்ரீம் பி. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஆக்சிஸ் இந்தியால அந்த ஒரு ட்ரீம் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் நான் அடுத்த வந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சேன். அது வந்து கண்டு ஃபுல்ஃபில் ஆச்சு. சம்பாதிக்க என்ன நோக்கத்துக்காக நான் ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த கடன் வாங்கின ஆல்ரெடி 4-5 வியாபாரம் பண்ணி அதில் ஆன கடனை வந்து இதில் சம்பாதிச்சு வந்து அடைச்சேன். அதுக்கப்புறம் பைக் இடத்துல இருக்கட்டும், அப்புறம் கார் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு பார்ட் ஆஃப் இந்த எண்ட் ஆஃப் பார்ட்ல நான் இதை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ரியாலிட்டியை நான் உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்றேன். ஸோ முக்கியமா ட்ரீம் தேவை. நான் இந்த ட்ரீமை நான் எப்படி எழுதி வச்சுப்பேன் அப்படின்னா ஒரு சார்ட்ல எனக்கான ட்ரீம் என்ன அப்படிங்கிறத போட்டோவோட, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத போட்டோவோட எடுத்து நான் வந்து ஒசூர்ல வந்து பேச்சுலரா இருக்கும்போது என்னோட அந்த ரூம்ல வந்து நான் கரெக்டா படுத்துட்டு எந்திக்கும் போது காலையில அது அந்த ஃபேஸ்ல நான் பார்த்த உடனே அது எனக்கு தெரியும். நான் கண்ணு முழிக்கிறேன் அப்படின்னா என்னோட ட்ரீம் தான் எனக்கு ஒரு நாள் அந்த காலையில எந்திக்கும் போது நான் தெரியணும் அப்படின்னு நினைச்சு அந்த ட்ரீமை நான் ஒட்டி வைப்பேன். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இதெல்லாம் நான் ஒட்டி வச்சா நடந்துருமா சார் அப்படின்னா அது தானெல்லாம் நடக்காது. ஆனா அது வேணும் அப்படின்ட்டு நம்ம உண்மையா நினைச்சு அதுக்கான ஒரு விஷயங்களை உண்மையா நம்ம இறங்கி நம்ம முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கறத நான் நம்பி இருக்கிறேன். அந்த நம்பினாலதான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களோட ட்ரீமை என்னன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. இங்க இருக்கக்கூடிய 800 பேர்லயுமே சொல்றேன். இருந்துச்சுன்னா ஓகே, அப்ப அந்த ட்ரீமை அடையிறதுக்கான ஒர்க் அதுக்கான பிளான் எல்லாமே போட்டு நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. ட்ரீம் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க.
ரைட் சார். அடுத்து என்ன தேவை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். இன்னைக்கு எல்லார் கையிலயும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அதுல யார் ஜெயிக்கிறாங்க, யார் முயற்சியா உண்மையா அந்த ஆர்வத்தோட யார் இறங்கி பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு விஷயத்துல அடுத்த லெவலுக்கு போக முடியும். அவங்களால மட்டும்தான் அங்க ஷைன் ஆகி நிக்க முடியும். ஸோ அதுக்கான அந்த ஆர்வம் வேணும். என்னோட வியாபாரம் இது வந்து எனக்கு எனக்கு மட்டும் இல்லாம என்னை நம்பி வந்த நபர்களுக்கோட லைஃப் ஸ்டைலையும் மாத்த போகுது. அப்ப இந்த வியாபாரத்துல நான் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இறங்கி அவங்க கூட நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா தேவை. ஏன்னா அப்பதான் அதுவும் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல மேபி நானும் ஒரு டபுள் மைண்ட்ல தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பேன். ஏன்னா எடுத்த உடனே அவர் யாருன்னு தெரியல. ஆனா 7 அடி போட்டுட்டேன். என்ன பண்றது எனக்கு அடுத்து? ஏன்னா நெட்ஒர்க்ல பெருசா நாலேஜ் கிடையாது எனக்கு. ஓகே, நான் வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் 2 3 ட்ரை பண்ணேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல பண்ணியிருந்தேன். ஆனா நெட்ஒர்க்ல எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு ஆர்வத்தோட நான் அவர் வரப்பெல்லாம் உட்காந்து நான் கேட்டிருப்பேன். சம்டைம் லீவ் கூட போட்டுருவேன். ஏன்னா அவர் சென்னையில இருந்து வருவாரு. வீக்லி ஒன்ஸோ டூஸ் தான் வருவாரு. ஸோ அப்ப நான் வந்து அந்த டைம்ல நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா கத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா லீவ் போட்டிருப்பேன். லீவ் போட்டுட்டு தான் அவங்க கூட உட்காந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கணும்னு அந்த ஆர்வம் இருந்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து என்னால ஏறி வர முடிஞ்சது. சரிங்களா? ஸோ நீங்களும் ஆர்வத்தோட வந்து டிராவல் ஆகுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஜெயிக்கணும்னா என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீம் தேவை. 2வது அந்த ட்ரீம் அடையிறதுக்கான ஆர்வம். ஓகே, அது வந்து கண்டிப்பா வேணும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லேர்னிங். கத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு மார்னிங் மீட்டிங்ல அவ்வளோ விஷயங்கள் டே பை டே வந்து நிறைய லீடர்ஸ் வந்து நமக்கான ஒரு நாலேஜை கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் யாருக்காக? அவங்க அதை ஃபாலோ பண்ணனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இந்த ஆக்சஸ் இந்தியா மூலமா இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சில விஷயங்களை நம்ம ஏன் கத்துக்க கூடாது? ஸோ டெய்லி அந்த லேர்னிங் வந்து 1% அதிகமா இருக்கணும் ஆக்சஸ் இந்தியா பத்தி. இப்ப நீங்க சார் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன், நேற்று தான் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 1 வீக் ரெகுலரா ஆக்சஸ் இந்தியா பத்தி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அந்த மார்னிங் மீட்டிங் வந்தாலே போதும். அந்த நான் டீம்ல சொல்ற விஷயம் ஐடி எடுக்கீங்களா, ஃபர்ஸ்ட் போய் அவங்களை என்ன பண்றீங்க, மார்னிங் மீட்டிங் கனெக்ட் பண்ணுங்க. அவங்க என்ன ரீசனுக்கு வந்திருக்காங்க, அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, அதை விட ஒரு என்ன சொல்றது ரொம்ப புவரா பேக்ரவுண்ட்ல வந்து இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இங்க எக்ஸாம்பிளா இருக்காங்க. அப்ப அதெல்லாம் எங்க தெரியும் அவங்களுக்கு? அப்ப இதுல ஆக்சஸ் இந்தியா வந்து எத்தனை பேரோட லைஃப் ஸ்டைல் மாத்திருக்குன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? இது எப்படி பண்ணணும்? அதுதானே ஃபர்ஸ்ட் தேவை. நமக்கு லேர்னிங் தானே தேவை. ஸோ அந்த லேர்னிங் கண்டிப்பா தேவை. அது இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, நீங்க வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணாலும் சரி, நீங்க டெவலப் ஆக உங்களுக்கு லேர்னிங் கண்டிப்பா இன்னும் அதிகமா தான் எடுத்துக்கணும் நீங்க. சரிங்களா? ஸோ அந்த லேர்னிங் அதுவும் இன்ட்ரெஸ்டா நீங்க கத்துக்கணும். டெய்லி என்ன சொல்லிட போறாங்க, இதானே சொல்ல போறாரு அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு நாள் உங்களுக்கு வித்தியாசமா ஒரு ஒரு ஸ்பார்க்கா அமையலாம். ஓகே, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா எனக்கு நடந்த அந்த மீட்டிங்ஸ், எனக்கு ட்ரைனிங்ல தான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். எதுவுமே இதுவரை மிஸ் பண்ணதில்ல. அது நான் ஸ்டார்ட் பண்ண டேல இருந்து இன்னைக்கு வர எந்த ஒரு ட்ரைனிங்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் நான் மிஸ் பண்ணதில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் நான் டெவலப் ஆகணும்னா நான் கத்துக்கணும். அப்ப அதுக்கு தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? ஸோ அதனால லேர்னிங் இஸ் த மஸ்ட். ஓகே சார், நான் படிக்கல, எனக்கு பெருசா வந்து நாலேஜே கிடையாது, அதெல்லாம் எதுவுமே தேவலைங்க. அந்த ஆர்வமும் நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தா போதும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. அதுக்கான நபர்கிட்ட உட்கார்ந்து நீங்க கேளுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட, அது இடியோ சிடியோ விபிஓ, ஸோ வாட் எவர் உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அவங்க கிட்ட உட்காந்து ஒவ்வொரு விஷயங்களா நீங்க கத்துக்கோங்க. சரிங்களா? பிளான் கொடுக்கறதுல இருந்து இன்கம் பிளான் போடுறதுல இருந்து கம்பெனியோட ப்ரொஃபைல் எக்ஸ்பிளைன் பண்றது, இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால கொண்டு போய் ஸ்ட்ராங்கா இன்னொருத்தர் வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ அது கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ அதுக்கப்புறம் சார் நான் கத்துக்கிறேன் சார், டெய்லி கத்துக்கிறேன் சார், கத்துக்கிட்டே இருந்தா போதுமா? கண்டிப்பா ஆக்ஷன் தேவை. ஓகே, கத்துக்கிட்ட விஷயங்களை களத்துல போய் நீங்க வந்து அந்த ஆக்ஷனை இது பண்ண செஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்ப டெய்லி கத்துக்கணும். டெய்லி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான வேலையும் செய்யணும். கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம போயிட்டு ஃபீல்டுல போயிட்டு இல்லைன்னா வந்து நீங்க உங்க டீம்லயோ போயிட்டு அதுக்கான ஆக்ஷனை நீங்க வந்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ரிசல்ட்டை வந்து நீங்க எதிர்பார்க்க முடியும். கத்துக்கிட்டே மட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நாலேஜ் இருக்கும், பட் ஆனா ரிசல்ட் வேணும்ல, காசு வேணும்ல, இன்கம் வேணும்ல. உங்களுக்கு வார வாரம் காசு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இறங்கி வேலை செய்யணும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அந்த ஆக்ஷனை நான் ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் சார் பார்ட் டைமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அப்ப அங்கேயே போயிட்டு ரொம்ப டயர்டாகி வரேன் சார். ஈவன் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, ஒர்க்கு போய் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நம்மள அங்க புளிஞ்சுதான் வெளியே அனுப்புவோம். அது நான் ஒர்க் பண்ணது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி.
ஓகே. ஸோ காலையில ஒரு 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போவேன். ம ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு தான் வெளியில வருவேன். யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க இருக்கிற வேலை, ப்ரெஷரு இதெல்லாம் தாண்டி தான் ரூமுக்கு கூட போமாட்டேன். போயிட்டு நான் இறங்கி வேலை செஞ்சே ஆவணும். இந்த பெயின் எனக்கு லைஃப் லாங் வேண்டாம். இப்போ ஒரு 6 மணிக்கு போயிட்டு 4 மணி வரை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன்ல. அப்ப இந்த பெயின் எனக்கு லைஃப் லாங் வேண்டாம். அதுக்கு ஆக்சஸ் இந்தியால இன்னும் 1 1/2 வருஷம் நான் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டுருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட்டிங்ல 8 ஹவர்ஸ் வேலைக்கு போறேன் அப்படின்னா, மினிமம் குறைஞ்சது ஒரு 6 ஹவர்ஸாவது ஈவினிங் வந்து நான் வந்து பிசினஸ் பண்ணுவேன். அது வந்து பீப்பிள மீட் பண்றதுல இருக்கட்டும், இல்ல அன்னோன் பெர்சன இன்வைட் பண்றதுல இருக்கட்டும், இல்ல வந்த நபர்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கான ஒரு ட்ரெய்னிங் குடுக்கறதுல இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இந்த ஆக்ஷன்லாம் நான் ஸ்டார்ட்டிங்ல எடுக்க ஆரம்பிச்சேன். ஈவினிங் ஒரு 4 வரேன் அப்படின்னா, நான் ரூமுக்கு கூட போமாட்டேன். அ அப்படியே அந்த யூனிஃபார்மோட, சேஃப்டி ஷூவோட ஒசூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் நியர்பை, அப்புறம் கம்பெனி பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? அப்புறம் டீம்ல வந்ததுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு, டீ கடையிலயோ, இல்ல எங்கெல்லாமோ வச்சு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அவங்கள மூவ் பண்றதுக்கான ட்ரை எடுத்திருக்கிறேன். ஸோ இப்படிலாம் பண்ணதுனால தான் ஒரு 3 மந்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஓசூர்ல வந்து ஸோ எங்க டீம் மூலமா ஒரு பிரான்ச் வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஓகே. ஸோ அந்த ஆக்ஷன் ஒவ்வொரு டைமும் நீங்க ஆக்ஷன் எடுக்க எடுக்க அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். அத நீங்க வந்து மனப்பூர்வமா பண்ணணும். ஓகே. ஸோ இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற மைண்ட் செட்ல தயவு செய்து எதையுமே பண்ணாதீங்க. நடந்து தான் தீரும் அப்படின்னு நெனச்சு அந்த நம்பிக்கையோட நீங்க எடுத்து அந்த ஒர்க்க பண்ணுங்க. அந்த செயல்ல இறங்குங்க. கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். சார் நான் வந்து பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா வந்து எனக்கு வரல சார் அப்படின்னா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதான் கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியா பண்ணுங்க. நான் போயிட்டு அப்ரோச் பண்ணும்போதும் ஸ்டார்ட்டிங்ல நெறைய பேர் வரல. நெறைய ரிஜெக்ஷன். ஏன்னா அவங்க பார்த்த விதம், இவனுக்கு ஒரு வேலை இல்ல. எதையாவது ஒண்ணு எடுத்து பண்ணிட்டு தான் இருப்பான். ஆல்ரெடி நிறைய இதுல கடனாகி லாஸ்ல இருக்கான். அப்படிங்கிற அந்த ஒரு என்னை பார்த்த விதம். ஸோ அது எங்க மாறுச்சு அப்படின்னா, நான் தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயங்கள நான் பண்ணிட்டே இருக்கும்போது தான் எனக்கான ரிசல்ட் பெருசா வந்துச்சு. அந்த ரிசல்ட், அந்த இன்கம், அந்த ஆ வருமானம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பீப்பிள்ட்ட நான் குரோவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காமிச்சது. காரணம் அந்த தொடர்ச்சியா பண்ண விஷயம். ஸ்டார்ட்டிங்ல ரிஜெக்ஷன் வந்துச்சு. கிண்டல் பண்றான், கேலி பண்றான். இது தேவையா? அப்படிலாம் கேட்ட பெர்சன்ஸ், "ஏய் பரவாயில்லடா நீ டெவலப் ஆயிட்டான்டா" அப்படிங்கிற ஒரு சொல்லும் அதிலிருந்து தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்னோட கன்சிஸ்டன்சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரிசல்ட் நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாசம் கூட வரலாம். ஆனா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியா அதுக்கான வேலைய நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெறைய பேர் வந்து ஒரு சில இடத்துல வந்து டயர்ட் ஆயிடுறீங்க. சார் நான் அத பார்த்துட்டேன் சார் 2 வாரம் ட்ரை பண்ணிட்டேன் சார். இவ்வளோ பேர்ட்ட நான் பேசினேன் சார். எனக்கு எதுவுமே வரல சார். அப்படின்ட்டு மேபி அடுத்த நாள் வரலாம் அந்த ரிசல்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல வந்து அப்படியே விட்டுருவோம் அந்த முயற்சிய. ஸோ என்னோட நான் நெறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்ட விஷயத்துல முக்கியமா அந்த தொடர்ச்சியா பண்ண விஷயம் தான். ஏன்னா டெய்லி நான் ஃபீல்டுக்கு போயிருவேன். நான் ஒரு 1 1/2 வருஷம் பார்ட் டைமா பண்ணேன். நான் ஆக்சஸ் எடுத்து ஒரு 1 1/2 வருஷம் பார்ட் டைமா தான் இருந்தேன். அந்த 1 1/2 வருஷம் பார்ட் டைம்ல ஈவினிங் ஆச்சுன்னா 5 மணில இருந்து ஒரு 9 மணி, 10 மணி வரை நான் வெளியில தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ரூமுக்கே போவேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் என்ன அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ற அளவுக்கு ஒரு டைம் ஃப்ரீடமும், இன்னைக்கு எவ்வளோ வருமானம் வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ற அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்திருக்கு அப்படின்னா, நான் அந்த தொடர்ச்சியா பண்ண ஒரு விஷயம் தான் ஸ்டார்ட்டிங்ல. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ டூப்ளிகேஷன். சார் இதெல்லாம் நான் பண்றேன். நான் பண்ணிடுறேன் சார். என் ட்ரீம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நான் ஆர்வமா எடுத்து அது ஒவ்வொரு விஷயங்களும் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நான் வந்து லேர்ன் பண்றேன். டெய்லி ஃபீல்ட்ல போய் நான் என்னோட செயல வந்து நான் இது பண்றேன். தொடர்ச்சியா பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், இவ்வளவு பண்ணீங்கல்ல, உங்கள நம்பி அடுத்து வந்திருப்பாங்கல்ல, உங்கள மாரியே அவங்கள டூப்ளிகேஷன் பண்ணுங்க. இதுதான் ஆக்சஸ் இந்தியால நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம். சார் என் ட்ரீம் நான் வந்து ஆல்மோஸ்ட் பாதி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். என்ன நம்பி இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர உங்கள மாரி டூப்ளிகேஷன் பண்ணுங்க. இது பண்ணுனா மட்டும் தான் நெட்வொர்க்லயும் சரி, ஆக்சஸ் இந்தியாலயும் வந்து உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க மட்டும் சம்பாதிக்க நினைச்சீங்க அப்படின்னா, இங்க நம்ம தோத்துருவோம். அப்படி நம்ம சம்பாதிக்கவும் முடியாது. ஆக்சஸ் இந்தியா கான்செப்ட் அது கிடையாது. ஆனா, உங்கள மாரியே ஒரு லீடர் உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ, உங்ககிட்ட அதாவது என்ன நாலேட்ஜ் இருக்கோ, அதே மாரி உங்க டீம்ல என்ன பண்ணணும்னா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேருக்கும் அதே ஈக்குவலான ஒரு நாலேட்ஜ் வந்து நீங்க டூப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள மாரியே அவங்களோட ட்ரீம் அச்சீவ் ஆயிருக்கும். வந்த நபர்கள் நெறைய பேர் இங்க சக்சஸ் ஆயிருப்பாங்க. ஓகே. ஸோ டூப்ளிகேஷன் தான் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க அடுத்த லெவலுக்கு பெருசா சம்பாதிக்கணும். உங்களுக்கு ரெகுலரா வீக்லி வீக்லி ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா தேவை அதுதான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நெறைய லீடர்ஸ பாருங்க. இன்னைக்கு விபிஸா இருக்கட்டும், இல்ல சிடிஸா இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன?
அவங்க ஒரு கரெக்டான நிறைய நபர்களை வந்து அவங்கள மாதிரியே உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆள் சேர்க்கிற வியாபாரம் கிடையாது. ஓகே, ஸோ லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், பெருசா நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நபர்களை உருவாக்குற ஒரு நிறுவனம் தான் ஆக்சஸ் இந்தியா. ஸோ அப்ப இங்க யாரு உருவாக்குறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ டூப்ளிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் பண்ண ஆரம்பிச்சேன். சார் இதுக்காக என்ன சார் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நேர்ல போயிட்டு உங்க டீம் கூட உட்காந்து அது ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அதுல அங்கங்க ஆஃபீஸ் இருக்குது நிறைய இடத்துல. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மேஜரான சிட்டி, நீங்க எந்த சிட்டி எடுத்துட்டாலும் சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸை நல்லா யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டீம் நீங்க என்ன பண்ணலாம்னா டூப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து தேவை, டூப்ளிகேஷனும் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியங்க கம்யூனிகேஷன். இன்னைக்கு நிறைய பேரு மிஸ்டேக் பண்றது இல்லதான். எனக்கு அவர் பிசினஸ் கொடுத்துட்டாரு, அதோட என் வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் நானே பார்த்துப்பேன். அப்படிலாம் இங்க ஜெயிக்க முடியாது. இது வந்து கம்யூனிகேஷன் கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ ஏன் இந்த கம்யூனிகேஷன் தேவை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இங்க ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்து வந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? நீங்க ஒர்க் பண்ண ஃபீல்டுல உங்களுக்கு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ அனுபவம் இருக்கலாம். ஆனா ஆக்சஸ் இந்தியா உங்களுக்கு புதுசு. உங்களுக்கு வியாபாரம் கொடுத்த நபர் கண்டிப்பா உங்களை விட ஏதோ சம்திங் அதிகமா தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க டெய்லி வந்து நான் இது பண்றேன், இது வந்து ரிப்போர்ட்டா சார்? ரிப்போர்ட் கண்டிப்பா கிடையாது. நீங்க இது ரிப்போர்ட்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களால ஹார்ட் பையா வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்ட கொண்டு எனக்கு மேல இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து தெரியும். அதை அப்ளைன் என்னோட விபிஸ்க்கு வந்து தெரியும். எப்படி நிர்மல் சாருக்கு தெரியும் நான் இப்ப எங்க இருக்கேன்னு கொண்டு அந்த கம்யூனிகேஷன் அவர்கிட்ட நான் இருப்பேன். இது வேணும். இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன சப்போர்ட் வேணும், நம்மளை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும்போது உங்களுக்கான இன்கம் மிஸ் ஆயிடும், உங்களோட டீம் மிஸ் ஆயிடும். சார் நான் லீடர் கூட ரெகுலரா பேசிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். நீங்க வேணா ஆல்மோஸ்ட் நீங்க இன்கம் எடுக்க வரலாம் பாருங்க. நீங்க நல்ல அப்லைன் டவுன்லைன் கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கும்போது உங்களோட இன்கம் நல்லா இருக்கும். இன்கம் டல் ஆகுது, இன்கம் இல்ல, யோசிச்சு பாருங்க. நீங்க யாருக்கிட்டயுமே கம்யூனிகேஷன்ல போயிருக்க மாட்டீங்க. மேபி நீங்க பிஸியா இருக்கலாம், வேலையில பிஸியா இருக்கலாம், இல்ல சம்திங் ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்துல நீங்க பிஸியா இருக்கலாம். அதனால கம்யூனிகேஷன் எல்லாம் போயிருக்கும் போது உங்களோட இன்கமும் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். ஸோ கம்யூனிகேஷன் அது வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அங்கெல்லாம் டிராவல் பண்ணி வராங்க. ஸோ அவங்க கூட இந்த விஷயங்களை நான் பண்ணினேன் சார் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டீம்லேயே வந்து நான் ரிப்போர்ட்லாம் கேட்கலாம், இங்கே பாஸும் கிடையாது, நீங்க ரிப்போர்ட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு வந்து நானே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கம்யூனிகேஷன் அது கிடையாது. சரிங்களா? இப்போ நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் ஷிஃப்ட் மறுபடியும் நான் ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பேன். எதுக்கு அந்த கம்யூனிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அவருக்கு அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது தெரியாம அவருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, மீன்ஸ் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துடக்கூடாது. கரெக்ட்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் அந்த விஷயம் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நான் சொல்லாம வந்துட்டேன். அவர் போயிட்டு டக்குன்னு அதை ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா விபரீதமா ஏதாவது நடந்துரும். ஓகே, பட் அதே நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் அவருக்கு வந்து கொடுத்துட்டு அதை பாஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன், அவங்க அதை சேஃபா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி தாங்க கம்யூனிகேஷன் வந்து நீங்க டே பை டே வந்து உங்க லீடர் கூட நீங்க கம்யூனிகேஷன் இருந்தீங்கன்னா உங்களோட டீம் நல்ல வெல்த்தாவும் நல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஃபான ஒரு ஜோன்ல வந்து அவங்க டிராவல் ஆவாங்க. ஸோ நிறைய ரிஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபெட்டப் ஆக மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது வியாபாரம்ல, ரிஜெக்ஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். ஒரு சில பேர் நம்பருக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். இந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுனாலே போதும். இந்த அக்செப்டன்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமா தான் உங்க மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ல இருந்து தான் நீங்க அதிகமா பேசும்போது தான் நிறைய விஷயங்களை எடுத்துக்க முடியும். நீங்க நிறைய எடுத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களால அடுத்து உங்களை நம்பி வந்த பீப்புளுக்கு கொடுக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த 7 பாயிண்ட் மேபி நீங்க ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணலைன்னா இந்த 7ஐயும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இது வந்து எல்லாமே நான் யோசிச்சு நானா ரெடி பண்ண ஒரு இதுதான், போட்டோ தான். எதுக்கு இதுனா, நம்ம இப்போ வந்து நான் இதுவரை இந்த 5 வருஷத்துல எதனால வந்து நம்ம ஒரு சில இடத்துல ஃபெட்டப் ஆனோம், ஒரு சில இடத்துல எதுக்கு வந்து நமக்கு இன்கம் இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு தான் ஒவ்வொரு மூவும் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? அதுல இருந்து தான் இந்த ஒரு 7 பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்ல இன்னைக்கு அரௌண்ட் என்னோட டீமோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 பேருக்கு மேல இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒசூர்ல ஆரம்பிச்சேன், 2020 ஒசூர்ல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கன்னியாகுமரி வரை டெவலப் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டோட்டலா 3 இடத்துல சொந்தமாவே நம்ம டீம் மூலமா பிரான்ச் ஆஃபீஸ் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு. அது சொந்த ஊரா இருக்கட்டும், சொந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. சொந்த ஊர்ல கொண்டு போய் நான் கொடுக்கும்போது யாருமே நம்பல. ஏன்னா ஃபுல்லா வில்லேஜ்.
எடுத்துக்கல. அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆனா பட் என்னோட குரோத்தை நான் ஒரு நாள் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு திரும்ப உட்காந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அதனால உங்ககிட்ட என்னோட அட்வைஸர் சொல்றது, வரவங்கள இமிடியேட்டா டேக் கேர் பண்ணுங்க. வரலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒதுக்கிட்டு யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு பிசினஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நீங்க ஒரு கட்டத்துல சம்பாதிக்கும் போது கண்டிப்பா அவங்க வந்து உட்காந்து என்னன்னு அகைன் ஒருக்க கேட்பாங்க. அவங்க கேட்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அதுக்கு நீங்க இந்த விஷயம், இந்த 7 பாயிண்ட் நீங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ரிஜெக்ட் பண்ண பீப்புள், ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ண பீப்புள் எல்லாருமே மேக்ஸிமம் பீப்புள் உள்ள வந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி தான் ஆக்சிடென்ட் ஸ்டார்ட் பண்ண மட்டும் இல்லாம அவங்களும் இன்னைக்கு என் கூட சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த 7 விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்ன சேஞ்சஸ் கிடைச்சது, அதை ரியாலிட்டியா உங்களோட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் ஆக்சிஸ் இந்தியா வந்து நான் ஐடி போட்டேன் சார். உடனே வந்து நான் சக்ஸஸ் ஆயிடலாமா? கண்டிப்பா ஆக முடியாதுங்க. சரிங்களா? நான் இப்போ அந்த 7 விஷயங்களை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ இது நான் வந்து ஒர்க் பண்ற டைம்ல தான் எனக்கு ஆக்சிஸ் இந்தியா கிடைச்சது 2020. ஸோ அந்த டைம்ல இருந்த ஒரு மீன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப இதாக தான் இருப்போம். நாங்கள் ஃபுல்லாக மிஷின் லைஃப். ஓகே. டார்கெட்டு அது இதுன்ட்டு போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு அப்படிதான் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் ஆக்சிஸ் இந்தியா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் டைம் ஃப்ரீடமும் எனக்கு அதுக்கப்புறம் தான் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் வந்து என் ஜென்ரேஷன்லயே ஒரு வாரம் யாருமே சம்பாதிக்காத ஒரு வருமானம். இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த 7 கோல்டன் ரூல்ஸை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஏழு பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கான விஷயம் இது அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட மாற்றம் இன்னைக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் லெவல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டைமண்டு, டபுள் டைமண்டு, ட்ரிபிள் டைமண்டு, பர்சன்ட், டபுள் பர்சன்ட், ட்ரிபிள் பர்சன்ட்னு சொல்லிட்டு இது எல்லாமே அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். ஸ்டார்ட் பண்ணி தென் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ரீம். ஸோ இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் காரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரீமா தெரியுது. பட் அது கண்டிப்பாக அடிப்படை தேவை. ஒரு ஃபேமிலியாக நம்ம சேஃபாக வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தேவை. அந்த கார் கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த கார் சம்பாதிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து ஜாப்ல ஓடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக அந்த தாட்டே வரல. அந்த 6 வருஷத்துல எனக்கு வந்து கார் தேவை அப்படிங்கிற அந்த தாட்டே வரல. ஆனால் பிஸ்னஸ் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என் ட்ரீம் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் சரி நமக்கும் நம்ம வீட்லயும் ஒரு கார் இருக்கணும், எனக்கும் ஒரு கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே வர ஆரம்பிச்சது. 2023 என்னோட பர்த்டே அன்னைக்கு, அதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து கார் எடுத்தேன். இந்த கார் எடுத்த ஸ்டோரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2022 என்னோட பர்த்டே அன்னைக்கு ஃபேமிலியா கோயிலுக்கு போகணும்னு கிளம்பும் போது நல்ல மழை. கூட்டு போக முடியல. மீன்ஸ் அதை பஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டு வந்தேன். அடுத்த பிறந்த நாளுக்கு ஆக்சிஸ் இந்தியாவில் சம்பாதிச்சு கார் எடுத்துருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தாட் எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சேன். ஓகே. இந்த பிரபஞ்சம் அதுக்கான விஷயங்களை கொடுத்துச்சு. ஆனா அதுக்காக நான் உழைச்சிருக்கேன். சரிங்களா? அதுக்காக வேலை செஞ்சிருக்கேன். அந்த ஒரு வருஷமும் இது என்னோட ட்ரீம். அடுத்த வருஷம் என் கையில கார் இருக்கணும்னு நினைச்சு இறங்கி வேலை செஞ்சேன். 2023 நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2.5 வருஷத்துல என்னால ஒரு விஷயத்துல என்னோட ஒரு பெரிய ட்ரீம், ஒரு 10.5 லட்ச ரூபாய் கார் எடுக்க முடியுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா கொடுக்க ரெடியா இருக்குது. ஆக்சிஸ் இந்தியால அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும். அதை நம்ம தான் வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் இன்கம் ஒரு வாரத்துல 3,24,000 ரூபாய். ஸோ நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட என்னோட ஒரு வருஷ சிடிசி அதே 3 லட்ச ரூபா தான். ஒரு வருஷம் சிடிசி. நான் அந்த 12 மாசமும் கம்பெனில டெய்லி போய் 10 மணி நேரம் வேலை செஞ்சேன்னா ஒரு காசு கொடுப்பாங்கல்ல சம்பளம், மாசம் ஆச்சுன்னா அதை 12 மாசமும் சேர்த்து நான் சம்பாதிச்சாலும் 3 லட்ச ரூபா தான். ஆனா அதை ஒரு வாரத்துல சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கையில இருக்கு. ஓகே. இது வந்து என்ன சொல்றது, இந்த இன்கம் யாராலையும் நம்ப கூட முடியாது என் சர்க்கிள்ல. ஏன்னா அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன். எங்க ஜென்ரேஷன்ல யாருக்குமே பிசினஸ் ஐடியாவே கிடையாது. பிசினஸே பண்ண மாட்டாங்க. எல்லாமே பயம். ஜாப் தான் உங்களுக்கு செக்யூர். அப்போ ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு வாரத்துல இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. அவங்க பாக்குற விதம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கு அப்படின்னா அது ஒரே காரணம் இந்த பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இது வந்து என்னோட அப்பா வந்து ஆல்ரெடி நான் சர்வர் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஹோட்டல்ல தான் வந்து எனக்கு விவரம்
இருந்து அவர் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவருக்கு ஆல்மோஸ்ட் வயசு ஒரு 62 வயசு ஆயிடுச்சு. கிடைக்கல. அதுக்கான வருமானம் வர அளவுக்கு நான் எங்கேயுமே வெல்த் ஆகல. பட் ஆக்சிஸ் இந்தியால சம்பாதிச்சேன். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 4,50,000 ரூபாய், ஒரு 4,45,00,000 ரூபாய்க்குள்ள ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஷாப் வச்சு கொடுத்து இன்னைக்கு அவர் ஓனர். அந்த கடையில இன்னைக்கு ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இதுல மாறி இருக்கு. இங்க நான் மட்டும் இல்ல, இந்த கூட இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இவங்க எல்லாரோட அந்த சப்போர்ட், இவங்க எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை நானும் கூட இருந்து பண்ணினேன். ஸோ அதோட விஷயம் தான் இன்னைக்கு வந்து எவரெஸ்ட் அப்படின்னு ஒரு டீம் நேம் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான். ஓகே, ஸோ இதுல நிறைய பேர் பைக் எடுத்திருக்காங்க, ஜுவல்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன ட்ரீமுக்காக உள்ள வந்தாங்களோ ஸோ அதுல எல்லாருமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இதுல ஒரு 2 பேர் வந்து கார் எடுக்க போறாங்க. ஸோ அப்ப இங்க நம்ம கனவும் நிறைவாயிருக்கு. நம்மளை நம்பி வந்து ஸ்டார்ட் அப் பண்ண பீப்புளோட கனவும் நிறைவாயிருக்கும் போது இதை விட வேற என்ன வேணும்? நீங்க நம்ம எங்க போனாலும் சரி, ஒண்ணு மேபி நம்ம படிச்ச படிப்புக்கோ இல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய நாலேஜுக்கோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கோ நம்ம க்ரோ ஆகலாம். மீன்ஸ் நான் க்ரோ ஆகலாம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு வேலைக்கு போறேன், நான் க்ரோ ஆவேன், நல்ல கம்பெனி இருக்கு, நல்லா க்ரோ ஆயிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு சில கம்பெனி தான், எல்லா கம்பெனிலும் க்ரோ ஆக முடியாது. ஓகே, ஆனா என் சர்க்கிள்ல ஒரு 10 பேர், அது அது அண்ணன் அண்ணன் தம்பியோ மாமா வச்சானோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல என்னோட வெல் விஷர்ஸோ, ஸோ அவங்கள நான் அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே இடம் ஆக்சஸ் இந்தியா மட்டும்தான். அது நம்ம கையில இருக்கு. சரிங்களா? ஸோ அதை நினைச்சு நீங்க கொண்டு போய் ஆக்சஸ் இந்தியா பத்தி ஒருத்தர் பேசுனீங்க அப்படின்னா ரிசல்ட் வரும். ஸோ ஐடியா பார்க்காதீங்க தயவு செய்து. ஒருத்தன் வந்து வராங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் அது. நம்மளை நம்பி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி எங்களமோ அவங்க ட்ரை பண்ணி தோத்துருப்பாங்க, இல்லை என்ன மாதிரி மேபி நிறைய இடத்துல லாஸ் ஆயிருக்கலாம். பட் வந்து கொடுத்து நம்ம நம்பி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கூட உட்காந்து ஃபர்ஸ்ட் அவங்கள இடத்த ரெடி பண்ணுங்க. டெவலப் பண்றதுக்கான சப்போர்ட்டை நீங்க பண்ணி கொடுங்க. அதை பண்ணாலே போதும். சரிங்களா? வந்தவங்களை உட்காந்து நீங்க டெவலப் பண்ணாலே போதும். அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தாலே போதும், நீங்களும் நல்லா இருக்கலாம். ஸோ இதை தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். ராஜபாளையம், போச்சம்பள்ளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓசூர். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ண முடியுது. எந்தெந்த இடத்துல அதிகமா ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும் கொண்டு வந்தேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 7 ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணனால மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்களும் சக்சஸ் ஆகணும், வந்து ஆக்சஸ்ல பெருசா வளரணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 7 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரெகுலரா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்க. யாரு சொன்னாலும் சரி, சார் நான் அந்த டீம் சார், இந்த டீம் சார், எல்லாரோட நோக்கமும் ஜெயிக்கணும். இங்க வரக்கூடிய எல்லா லீடர்ஸும் பேச வேண்டிய விஷயம் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான விஷயம் தான் சொல்ல போறாங்க. அதனால நீங்க எந்த டீமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கோங்க. அது எல்லாருக்குமே நல்லதுதான். ஸோ எடுத்து பெஸ்டா பண்ணுங்க. ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைலு, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இன்கம், அது ஃபினான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் எல்லாமே இங்க இருக்கு. ஒரு வருஷம் உங்களை நம்பி, நீங்க யாரை நம்பி உள்ள வந்தீங்களோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கண்ணை மூடிட்டு நம்பி அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க போதும். ஒரு வருஷம் அவங்க கூட நெல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் விதை பண்ணும், நாளைக்கு அதை வந்து இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. வியாபாரத்தில் அது பாசிபிளே கிடையாது. ஒரு வருஷம் பொறுமையா இருந்து கூட கத்துக்கிட்டு கூட ஒவ்வொரு விஷயங்களா பண்ணி பண்ணி கூட நீங்க ஒரு வருஷம் நின்னுட்டாலே ஆக்சஸ் இந்தியாவில் நீங்க ஜெயிச்சுப்பீங்க. ஜெயிக்கிறதா என்ன? உங்க பாக்கெட் நல்லா காசு வரணும், அவ்வளவுதான். அந்த காசு வர ஆரம்பிச்சதுன்னா அடுத்து யார் என்ன சொன்னாலும் அட நீ போடா, நீ வா, உனக்கு அந்த உனக்கு என்ன பண்ணா அந்த குடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்பெல்லாம் ஒரு சில பேர் நம்ம பிளான் கொடுக்கும்போதோ இல்ல என்னைய பார்க்கும்போதோ ரிஜெக்ட் பண்ணும்போதோ நான் யோசிக்கிறது, உனக்கு அந்த லைஃப் கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு நான் அப்படியே எடுத்துட்டு போயிடுவேன். ஓகே, ஏன்னா ஆக்சிஸ் இந்தியா வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. பெருசா கனவு இருக்கு, நான் ரியலா ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் ஆக்சிஸ் இந்தியா கையிலேயே கிடைக்கும். இங்க நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுலதான் இருக்கு உங்களோட சக்சஸ். சரிங்களா? ஸோ நிறைய வேலை செய்யுங்க. நல்ல ஒரு கம்பெனில, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல, நல்ல நபர்களோட நம்ம வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவே நம்ம ஒரு பெரிய பிளஸிங். ஓகே, காலையில எத்தனை பேர் நம்ம நல்லா இருப்போம் நம்ம வீட்டு முன்னாடி வந்து சொல்ல போறாங்க? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் மார்னிங் மீட்டிங் வந்து ஒழிச்சிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பாசிட்டிவா அடுத்த லைஃப் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கூட எத்தனை பேர் நம்மளை வந்து விஷ் பண்றாங்க? இதெல்லாம் எங்க கிடைக்கும் இந்த குடுப்பனெல்லாம்? ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹார்ட் பையா வியாபாரம் பண்ணுங்க. ஒரு சூப்பரான லைஃப் இன்னைக்கு எல்லாருக்குமே ஆக்சிஸ் இந்தியா மூலமா கண்டிப்பா கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ எல்லாருமே ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ராம் சார்.